லயன்ஸ் கிளப் கிண்டி லேபர் காலனி பள்ளியில் நவராத்திரி விழா கொண்டாட்டம். சென்னை கிண்டியில் உள்ள லயன்ஸ் கிளப் கிண்டி லேபர் காலனி பள்ளியில் நவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக 3241F மாவட்ட உடனடி முன்னாள் ஆளுநர் MJF லயன் KR ஜெயக்குமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். குழந்தைகளின் கீர்த்தனைகளும் நடனமும் மிக சிறப்பாக நடைபெற்றது. சாஸ்திரிகள் வேத மந்திரம் முழங்க நவராத்திரி பூஜை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கிண்டி லயன் சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள் லயன் சந்திரசேகர், லயன் கோதண்டவாணி, லயன் வீரையா, லயன் கார்த்திக், லயன் அரவிந்த், லயன் கவிதா அரவிந்த், லயன் ராஜ்கண்ணு, லயன் சண்முகம், லயன் விஸ்வநாதன் மற்றும் ஏராளமான பள்ளி குழந்தைகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளியின் நிரந்தர நன்கொடையாளர் திரு முருகேசன் அவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டார்.
கலந்து கொண்ட சுமங்கலி பெண்களுக்கு நவராத்திரி தொகுப்பு அன்பளிப்பு வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பள்ளி குழந்தைகளுக்கும், பெற்றோர்களுக்கும், லயன்ஸ் உறுப்பினர்களுக்கும் சுமார் 300 பேருக்கு சுவையான சிற்றுண்டி வழங்கப்பட்டது. கொலு பூஜை. இப்போ கொலு பூஜையை பற்றி சாரு கோதாண்டி சார் ரொம்ப விளக்கமாக சொன்னார். ஏன் நம்ம பண்ணுறோம், இதெல்லாம் நான் சொல்ல இருந்ததெல்லாம் அவர் சொல்லிட்டார். இதனுடைய விளக்கத்தை நான் சொல்ல வேண்டியிருந்ததான் நான் வந்தேன். இதெல்லாம் இந்த 9 நாள் யாருக்கெல்லாம் 3 நாள் பண்ணுறதெல்லாம் நான் சொல்ல இருந்தது எல்லாமே நமது நண்பர் கோதனபாணி அவர்கள் மிக தெளிவாக உங்களுக்கு முன்னாடி எடுத்து வருகிறார். அதே மாதிரி ஓம் என்ற பிரணவத்தை தினசரி நாம் உச்சரித்தால் நமக்கு என்ன கிடைக்கின்றதை நமது அருமையாக நமது வீரையா சார் எடுத்து வைத்தார். அப்புறம் நமது தலைவர் சந்திரசேகர் சார் அவர்கள் மிக அருமையாக குருவை பற்றியும் இந்த பள்ளியை பற்றியும் எடுத்துரைத்தார். நீங்கள் என்ன படிக்க வேண்டும் என்றதெல்லாம் உண்மையிலேயே மிக சந்தோஷமாக இருக்கிறது. இந்த விழா கடந்த 6 ஆண்டு காலம் இங்கு சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பள்ளிக்கு 62 வருஷம் இந்த பள்ளியினுடைய ஆயுள். இதுவரைக்கும் 62 வருஷம் ஆச்சு. அதில் இந்த 6 வருஷம் மட்டும்தான் நம்ம இந்த கொலு என்ற ஃபங்க்ஷனை கொண்டாடுறோம். அது மட்டும் கொலுவே கிடையாது, கொலு ஃபங்க்ஷனே கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. இந்த பள்ளியில் தாளாளராக நான் என்றைக்கு இங்கே வந்தேனோ அன்னையிலிருந்து கொலுவை பண்ணுறேன், தீபாவளி ஃபங்க்ஷனை பண்ணுறேன். நம்முடைய தமிழர் திருநாளாம் பொங்கலை மிக சிறப்பாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே நம்முடைய பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய ஒத்துழைப்போட பள்ளியின் குழந்தைகளின் பெற்றோர்கள் சப்போர்ட்டாக கூட மிக சிறப்பாக நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். இது மேலும் மேலும் நம்ம நல்லா பண்ணணும். இன்னைக்கு உங்களுக்காகத்தான் இந்த பூஜை, உங்களுக்காகத்தான். இப்போ நீங்க எவ்வளவு பேர் வீட்டில் பூஜை வச்சிருக்கீங்க? யாராவது பூஜை வைக்கிறீங்களா? குழந்தைங்களை உங்க வீட்டில் பூஜை வைக்கிறீங்களா? எத்தனை பேர் பூஜை வைக்க கை தூக்கு பார்க்கலாம். பாருங்க, நம்மகிட்ட இருக்கிற கிட்டத்தட்ட 275 குழந்தைகள்ல எத்தனை பேர் கை தூக்குறீங்க? ஒரு 25-30 பேர் தான். மற்றவங்க எல்லாம் பூஜை வைக்கிறது இல்லை. ஆனா இதுல நீங்க கம்பிக்கிறதுனால உங்களுக்கு அந்த சரஸ்வனுடைய கடாட்சம் உங்களுக்கு மனப்பூர்வமாக கிடைக்கப்பட்டது. எல்லாராலையும் வீட்டிலையும் செய்ய முடியாது என்ற எண்ணத்தினால தான் நாம் நமது பள்ளியில் இந்த விழாவை இங்கே நடத்துகிறோம். இது எல்லா பள்ளியும் நடக்குமான்னு தெரியல. ஆனா நம்ம பள்ளியில இதை தொடர்ந்து எனக்கு பின்னும் அடுத்து வரும் பள்ளியின் தாளாளரும் சிறப்பாகத்தான் நடத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். உண்மையிலே இது ஒரு அருமையான விழா. இன்றைக்கு உங்கள் அத்தனை பேருக்கும் அறுசுவையான உணவு ரெடி பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டுதான் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும், அது உங்களுடைய விருப்பப்பட்ட உணவை தான் உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சுமார் 250 பேருக்கு உணவை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க வயிறார பசியார சாப்பிட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். ஏன்னா நீங்க 4 மணில நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. இன்னைக்கு காலையில் வந்தவங்க யாரும் வீட்டுக்குள்ள எல்லாம் இங்கே தான் உட்கார்ந்துருக்கீங்க. நேரம் கடத்த விரும்பவில்லை. உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு உதவி புரிந்த அனைவருக்கும், பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களுக்கும், எனது நண்பர் திரு முருகேசன் அவர்கள் கூப்பிட்டனே நேற்று கூப்பிட்டேன் சார், நீங்க ஃபேமிலியோட தான் வரணும்னு சொன்னேன், வந்துட்டார். அவங்க 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்க, முருகேசன் சார் சொன்னா எவ்வளவு கேர் பார்த்தீங்களா? அதான் சார் அன்பு. நம்ம அன்பை எப்படி கொடுக்கணுமோ அந்த அன்பு நமக்கு திருப்பி கிடைக்குது. நமது பள்ளியுடைய நிரந்தர டோனர். எந்த விழா இருந்தாலும் முதல்ல சார் சாப்பாடு நான் கொடுக்குறேன் சார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனதுக்காரர் திரு முருகேசன் சார்.
அவருக்கு என்னுடைய மனமான நன்றியை, அவருடைய மனைவிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் திரும்பவும் என்னுடைய மனமான நன்றியும், கிண்டி அர்மா சங்கத்தின் உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.